வணக்கம். இன்றைக்கி சுவையான ஒரு முட்டை மசாலா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு முட்டையை பாயில் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதோட பொடியான இருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி பொடியாக நறுக்கி அதோட சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. இப்போ வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை டீஸ்பூன் பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி இதையும் அதோட ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மசாலா இப்போ கொதி வந்ததும் இந்த வேக வச்சுருக்கிற முட்டைகளை வந்துட்டு அதில் ஒன்றுனா போட்டு மசாலாலாம் நல்லா கவர் ஆகிற மாதிரி பெரட்டி விட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம்.